மக்களே வணக்கம், வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் வென் லைஃப் கிவ் யூ ஹங்கேரியன்ஸ் எபிசோட் 11 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது ஹீரோயினியோட பையன் இருக்கலாம், அவனோட ஃப்ரெண்டை வீட்டில் கூட்டு வந்து வச்சுருப்பான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ரெண்டு பேருமே போய் அவங்க அந்த பையனை பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டிருப்பாங்க. எதுக்கு உன்னால தான் என் பையன் வந்து கெட்டு போயிட்டுருக்கான், நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வேறு வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க. அந்த பையன் மூஞ்சி காமிச்சிருக்கவே மாட்டானா. ஸோ இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு, இப்போ மட்டும் மூஞ்சி காட்டில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு வைப்பாங்க. ஸோ அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க, ஆக்சுவலி அது பையனே கிடையாது, ஒரு பொண்ணு. அவன் ஹீரோயினோட பையன் இருக்கால, அவன் ஸ்கூல் டைமில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். இந்த கார்லேருந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிச்சு கொண்டு போய் கொடுத்துருப்பான்ல. ஸோ அந்த பொண்ணை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இதை பார்க்குற ஹீரோனிக்கும் சரி ஹீரோக்கும் சரி அட் அ டைமில் பயங்கரமாக ஷாக் ஆகியிருந்திருக்கும். ஸோ கட் பண்ணால் அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. வந்துட்டு அம்மா இதெல்லாம் லவ்வே கிடையாது, இதெல்லாம் லவ்னு யார்டா சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நானும் அவளை ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்குற ஹீரோக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. ஏதோ கீழேருந்து எடுத்து அடிக்க போவானா, அதுக்குள்ளே அந்த பையன் வந்துட்டு இல்லை நான் அவனை வந்து ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அப்போ தான் ஹீரோக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது இவன் வந்து டீனேஜில் போய் ஹீரோனி எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. ஸோ அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்தங்காட்டி இவனால் எதுவுமே பேச முடியல. ஸோ இந்த பக்கம் ஹீரோனி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா நீ எதுக்கு பாய்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு இல்லை எங்கள் அப்பா வந்து என்னை யாரும் பார்த்துருக்கூடாதுன்னு சொல்லி பாய்ஸ் கட்டிங் மாதிரி வச்சு பையன் மாதிரி வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோனி வந்துட்டு இப்போத்தியா உன்னவே என் பையன் வந்து பார்த்துருக்கான், என்னென்னு தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நீ யாரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி அந்த பாப்பா பார்த்து கேட்க, ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, அதாவது பூமர் அங்கிள் இருக்கிறாங்கள அவரோட பொண்ணு தான் இவன், அந்த பொண்ணு தான் ஹீரோயினியோட பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதை கேட்டோன்னு ஹீரோனிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். போய் அவனோட பொண்ணையுமா லவ் பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி கேட்டுட்ருக்க. காதலுக்கு தான் கண் இல்லையா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோனி பார்த்து திருன்னு முடிச்சிட்ருப்பான். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கோம். சரி இவங்க சரி விடுங்க, நான் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ கட் பண்ண அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அந்த கடத்திரவில் காப்பாற்றிருப்பால ஹீரோனி அந்த குடோன்லேருந்து. ஸோ காப்பாற்றி வெளில கூட்டு வந்தோடனே அந்த குட்டி பாப்பாவோட அம்மா வந்து இங்கே பாரு நீ பெருசானா இந்த ஆன்ட்டி மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஹஸ்பண்ட் இருக்கார், அந்த மாதிரி ஒரு நல்ல பையனாக கண்டுபிடிச்சி நீ அந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூல் டைம்லையும் கூட அவன் யாரையோ பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சார் சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க அம்மா நம்பி இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இவங்க லவ் ஸ்டோரி வந்து பில்ட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ண அந்த பக்கம் இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டாளா அப்படின்னு போய் அந்த பூமர் அங்கிள் கேட்க, அவங்க அம்மாவும் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கும் தெரியும் போல இந்த விஷயம். ஸோ கட் பண்ணால் அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. அந்த கடையில் அவங்க வேலை செய்வாங்களே அந்த நத்தை பிடிக்கிற ஆண்டி. ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த நியூஸ் தெரிஞ்சு பயங்கரமாக சிரின்னு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹீரோனோட மாமியார் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இதில் பெரும் ஆனந்தம். இந்த மாதிரி என் பையனை இழுத்துட்டு ஓடனில, இப்போ உன்னோட பையனை கூட்டு போகிறக்கு ஒருத்தி வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பயங்கரமாக சிரிச்சிட்ருக்க. எனக்கு வந்து பிரச்சனை உனக்கு வரும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேட்குற ஹீரோனி வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு அவன் பையனா உங்களுக்கு அவன் பேரை அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஹீரோனி சொல்ல அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம், என்னவோ நான் எப்படி கஷ்டப்படனோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கஷ்டப்பட போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமியார் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கட் பண்ண ஒரு பக்கம் ஹீரோயின் இருக்கால. ஸோ அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் வேணும் அப்படி சொல்லி அதாவது நோட்டீஸ் போர்டிலலாம் அந்த ஊர்லலாம் ஒர்க் எல்லாமே போட்டிருப்பாங்க, அதாவது பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம். ஸோ இதெல்லாம் இவள் பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு அந்த வீட்டு ஓனர் பொண்ணோட லவ்வர் இருக்கால அந்த பையன் கரெக்டாக வந்துடுறான். இவனோட நேமை நான் விக்டர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விக்டர் பையன் வந்துட்டு எனக்கு ஒரு ஒர்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி அங்கே ஒரு தேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது அண்ட் தென் டிக்கெட் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை குட்டி ஹீரோனிக்கு வாங்கி கொடுத்தாரான். இவன் வந்து அங்கே பெயிண்டிங் பண்ணுற ஒர்க் எல்லாமே அந்த விக்டர் பையன் செஞ்சுட்ருப்பான். ஸோ இப்படி டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ குட்டி ஹீரோனிக்கு அந்த கையை பார்த்தோன்னே இது நமக்கு தெரிஞ்ச கை மாதிரியே இருக்கோ, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பக்கத்தில் ஒரு ஆண்டி இருப்பாங்க. அந்த ஆண்டி கிட்ட நீங்கள் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் குட்டி ஹீரோனி அங்கேருந்து வெளியில் போகிறான். ஸோ போகும்போது யார் போனது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போக அந்த இடத்துல ஒரு பையன் வந்து கிராஸ் பண்ணி போகிறான். ஸோ குட்டி ஹீரோனி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, அவளோட லவ்வர் தான் வந்திருப்பான். அதாவது அவன் மிலிட்ரிக்கு போயிருந்திருப்பான்ல. ஸோ அதிலேருந்து ரிட்டர்ன் வந்திருப்பான். ஸோ இவளுமே படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலையை செட்டில் ஆகிருப்பாள். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணங்காட்டிக்கு பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்களே. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற விக்டர் வந்து
இதை பார்த்துருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஸோ கட் பண்ண அப்படியே இவன் வந்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு கூடயே வந்திருப்பான், குட்டி ஹீரோனி கூட. ஸோ இப்படி 2 பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி தெருவு எல்லாமே ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். செவத்தில் அங்கங்கே கிறுக்கி வச்சுருக்க ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் பணக்காரங்க தானே. ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன ஊர் இது இப்படி இருக்குது, சந்தை எல்லாமே நல்லாவே இல்லை, இங்கே ரொம்ப டேஞ்சர் போல், சேஃபே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டே இருக்க. இதெல்லாம் கேட்குறா குட்டி ஹீரோ வந்துட்டு, இங்கே பாரு, இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம். ஸோ இங்கே சேஃப் இல்லைன்னு நீ சொல்லவே சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் நான் எப்படி போகணும்னு, இந்த வழி எனக்கு ரொம்ப பழக்கமான வழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த பக்கம் தான் விக்டர் வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்துமே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் அப்படியே போகிறான். ஸோ போகும்போது கூட இவங்கள பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஒரு மாதிரி ஓரமாக திருப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்படி அவங்க 2 பேரும் ஒரு வழியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் வீட்டில் காட்டுறாங்க. இவளுக்கு விக்டர் அவ்வளோ தூரம் வந்து நம்ம கூட பேசாமே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அடுத்த நாள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்க. விக்டர் மட்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். மற்ற எல்லாமே ஒன்றா உட்காந்து நல்லாமே சாப்பிட்ருப்பாங்களா. ஸோ அப்போ குட்டி ஹீரோனி கேட்பா, அவன் ஏன் அவன் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, அவனை என்னாச்சு தெரில, கொஞ்ச நாளாகவே மிங்கிளாக மாட்டேங்கிறான், நம்ம கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இதை கேட்குற குட்டி ஹீரோ வந்துட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த தேட்டருக்கு கீழேயே ஒரு ட்ராயிங் ரூம்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ குட்டி ஹீரோனே அந்த ரூம்குள்ளே போயிருந்திருக்கவே மாட்டா. இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்த்தா உள்ளே இருக்கிற போஸ்டர்ஸு பெயிண்டிங்கு எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே வரைஞ்சது ஃபுல்லாகவே விக்டர் தான் வரைஞ்சிருப்பான் அத்தனையுமே. ஸோ இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கேன். கரெக்டாக அப்போ அந்த இடத்துக்கு விக்டரும் அந்த வீட்டு ஓனர் பொண்ணு இருக்கால, அவளும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் வரும்போதே பயங்கரமாக சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு, நீ எல்லாம் எதுக்கடா லவ் பண்ணுறேன், இங்கே பாரு மற்ற பசங்கள்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறானுங்க, அவ்வளோ செலவு பண்ணுறானுங்க, அவள் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி பார்த்துக்கிறானுங்க, நீ தான் இருக்கே, எனக்கு ஒரு 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டேங்கிற, நீலாம் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கா. ஸோ இவ்வளோ திட்டம் வாங்கிட்டு கூட விக்டர் எதுவுமே பேசாமல் சைலண்டாகிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம், இங்கே பாரு, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நீ நினைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னால் எதுவுமே பண்ண முடியல, உன்னால் என் மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது, என்னாலையுமே எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியல, ஸோ நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்குற குட்டி ஹீரோன், ஐயோ தப்பான டைமிங்கில் வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி சைலண்ட்டாக இருக்க. இவன் உள்ளே வந்ததை இவங்க 2 பேருமே பார்த்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு, நான் என்ன ஃபுட்டு கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தியல, ஸோ குட்டி ஹீரோனை நீ கரெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இப்போ என்ன பிரேக்கப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி ரூடாக பேச. ஆனால் இதை கேட்டுவிட்டு அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லிட்டு பாட்டான். ஸோ கட் பண்ண அப்படியே காட்டுறாங்க. அதாவது யாருன்னா, இது பூமர் அங்கிளுக்காரில், அவர் வயசாகிடுச்சு போல, நல்லா குடிச்சிட்டு பயங்கரமாக தொப்பையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி படுத்துட்ருக்க. அந்த டைமுக்கு அவரோட பையன் வரான். அதாவது இவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணார்ல, அவங்களோட பையன். ஸோ வந்த உடனே பிடிச்ச அப்பாவை, அவன் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி குடிச்சிட்ருக்கீங்க, சொத்து பத்து அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, இதை பார்க்குற அவன் வந்துட்டு, இங்கே பாரு, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு சொல்லித்தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்தில் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஸோ வந்துட்டு, இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறது கம்முன்னு உயிரோடே இல்லாமல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவன் வந்துட்டு, என்னடா வார்த்தை சொன்னேன் என்னை பார்த்து, நான் உங்கள் அப்பன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பன்னா அப்பா மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணாங்களா அந்த ஆண்டி வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே இவன் கம்முன்னு இல்லாமல், அம்மா நீங்கள் எதுக்குமா இவனை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணீங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கல்யாணம் பண்ணி இவன் கூட வேறு நீங்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுவே வேறு யாராவது இருந்தால் இந்நேரம் அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் மட்டும் ஏமா இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க. ஸோ இவ்வளோ சொல்கிறத கேட்டுட்டு அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே பாரு, எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும், இவ்வளோ நாள் இவன் என்னை கஷ்டப்படுத்திட்டான்னா எனக்கு ஒரு நாள் வராமையே போகுது, அன்றைக்கி நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. கட் பண்ண அப்படியே ஹீரோயினோட பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையன் வந்துட்டு அவள் லவ் பண்ணுறாள் அந்த பொண்ணுக்கிட்ட போய், இந்த மாதிரி நம்ம 2 பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக லவ் பண்ணாங்களா அந்த பையன், இப்படி சொன்னாலே இவளுக்கு என்ன பண்ணே தெரியாது, ஏன்டா இப்படி சொல்கிற, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலிலே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். ஆனால் அவன் வந்துட்டு, இல்லை போதும், என்னால் முடியாது, ஒரு பக்கம் உங்கள் அண்ணன் இருக்கால, அவன் என்னை அடின்னு அடித்து பழக்கிறான், இங்கே பாரு, என் மூஞ்சில் இருக்கிற எல்லா தழும்பு காரணம் உங்கள் அண்ணன் தான், எதுக்கு என் தங்கச்சி பையன் வரேன்னு அடிக்கிறான், ஒரு பக்கம் உங்கள் அப்பா, இன்னொன்று எங்கள் அப்பாவும் உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனைக்கு நடுவில் என்னால் முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் அங்கே இருக்க கல்லை தூக்கி மேலே போட ஆரம்பிச்சிடறான். இவன் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான், போன வாசலே ஸ்பீடை திரும்பி வந்துட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னாலேயும் முடியல, ஏன்னா எனக்கும் ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் திருப்பியுமே ஹேக் பண்ணிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இவனால் போகணும் ஆனாலும் முடியல, திருப்பி வந்து பேச்சப்
ஆக்கிட்டான். ஸோ கட் பண்ணால் இப்படி இவங்க 2 ஹக் பண்ணிட்டு இருக்க தூரத்தில் அந்த நத்தையெல்லாம் எடுப்பாங்களா அந்த ஆண்டிலாம் பார்த்துட்டு இவங்க அப்பனே மிஞ்சிருவான் போல் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு பக்கம் அந்த குட்டி ஹீரோயின் இருக்கால அவளை காட்டுறாங்க. அவன் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காள் அந்த மில்ச்சி பாய், அவன் வீட்டுக்கு போயிருந்திருப்பான். இந்த மாதிரி ரொம்ப லீவ் டேஸ் தானே, ஸோ போகலான்னு சொல்லி போயிருக்க. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக். அவங்க அந்த பையனோட அம்மா அங்கே வந்திருப்பாங்க. ஸோ பார்த்த உடனே ஹாய் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க அம்மாவை குக் பண்ணி வச்சுருப்பாங்க. உன்னை பற்றி என் பையன் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க இவங்க அம்மா இதை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அவள் அந்த பவுலில் வந்து அங்கே இருக்க சூப் எல்லாமே எடுத்து ஊற்றிட்டு இருக்க. அது தெரியாமல் அந்த பவுல் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பார்த்து அந்த ஆண்டி பயங்கரமாக டென்ஷனாக ஒரு பவுலையும் கூட உன்னால் ஒழுங்காக ஊற்ற முடியல, நீ எல்லாம் என்ன உங்கள் அம்மா அப்பா இது கூட உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பவுலில் சூப் ஊற்ற தெரியாதுக்கெல்லாம் அம்மா அப்பா திட்டுறதெல்லாம் ஓவராக இல்லை. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆண்டி குட்டி ஹீரோயினி திட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவளுமே எதுவுமே பேசியிருக்க மாட்டா, சைலண்ட்டாக கவனிச்சுட்டு இருப்பா. ஸோ இந்த ஆண்டி யார் ஞாபகம் இருக்காங்களா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் குட்டி ஹீரோயினி போய் மீட் பண்ணியிருப்பா, அவங்க கூட வேலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆண்டி தான் இவங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேசிகிட்டு இருக்கிறத அந்த இடத்துக்கு வந்து அந்த பையன் கேட்டிருப்பான். ஸோ இவ கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவாள். இவனும் பின்னாடியே ஓடி போய் அவளை பிடிச்சி நிறுத்திட்டு இங்கே பாரு சாரி மன்னிச்சிக்கோ, எல்லாத்துக்குமே மன்னிச்சிக்கோ, நான் பேசாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிக்கோ, இங்கே பாரு எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, அதை நினச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, அவங்க என்ன சொன்னாலுமே நீ காதில் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி எப்படி வாங்கிக்காமல் இருக்காது, அவங்க என்ன திட்டினா பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பாவை சொல்கிறாங்க, நான் பண்ண சின்ன மிஸ்டேக்குக்கு எங்கள் அம்மா எப்படி பொறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி விடு, எனக்காக அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தியிருப்பான். ஸோ கட் பண்ண அப்படியே காட்டுறாங்க. விக்டர் பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நார்மல் ஃபோட்டோஸ் தான் வரைஞ்சிட்ருப்பான். ஸோ அங்கே இருக்க முதலாளி என்ன சொல்லிடுவார், கொஞ்சம் நீ கிளாமரப்பாக வர, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதை பேச்சு கேட்டு இவனும் விக்டர் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் கிளாமரப்பாக ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பான். ஸோ இது நல்லா பீக்கில் போயிருக்கும். ஸோ இதை பார்க்குற குட்டிகள் வந்துட்டு நீ நல்லா தானே பண்ணுற, உங்ககிட்ட நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ கட் பண்ண அப்படியே வெளியில் ஒரு ஆன்ட்டி மட்டும் அங்கே இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு செம்மையாக பண்ணியிருக்கானே, இவனுக்கு ரொம்ப நிறைய டேலண்ட் இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்க இந்த பையன் ரொம்ப நல்ல டேலண்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா. ஸோ இதை வந்து குட்டி ஹீரோயின் இருக்காள், அவள் வெளியில் எதிர்ச்சியாக வந்திருப்பாள் டஸ்ட்பினில் கோப்பை போடுறதுக்கு. ஸோ அவள் இதை நோட் பண்ணிட்டு யார் இந்த ஆண்டி, அவன் விக்டரை மட்டும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணியிருப்பாள். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆண்டி கிட்ட போய் பேசும்போது தான் தெரியுது அந்த ஆண்டி வந்து விக்டரோட அம்மா அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன் சொல்ல வேணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் பையன் ரொம்பவே டேலண்டான பையன் தான், ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக பேசியிருப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஸ்க்ரீனில் படமெல்லாம் போட்டு காமிச்சிருப்பா. ஸோ இதை விக்டருமே பார்த்துருப்பான், பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிருப்பான். ஸோ அவளுக்கு குட்டி ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்யூ, ஆக்சுவலி எங்கள் அம்மா இதை ஒரு டைம் கூட தேட்டருக்குள்ளே வந்து படம் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லை அவங்க வருவாங்க, என்ன மாதிரி நான் இங்கே வேலை செய்கிறேன்னு தெரியும், ஸோ என்னை பற்றி பெருமையாக தான் சொல்லிட்டு அப்படியே படம் பக்கமாக அங்கேருந்து போயிடுவாங்க, இதுதான் அவங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து இப்போ மூவி பார்க்குறதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ இப்படி இவங்க பார்த்ததெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அம்மாவை பையனும் ரொம்ப பாசமாக வெளியில் வந்துட்டுருக்கு. முன்னாடியே தான் நம்ம குட்டி ஹீரோனி வந்துட்டுருப்பாள். அவங்க அம்மா வந்துட்டு இந்த பொண்ணு யாரோ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் விக்டர் கிட்ட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. அம்மா கம்முன்னு இருங்க, அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி விக்டர்னு சொல்லியிருந்திருப்பா. அவங்க வந்துட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அம்மா வாமா என் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து குட்டி ஹீரோனி கடைக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு புக் ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய இவ வந்து ஒர்க் தேடிட்டு இருக்காள். ஸோ அதுக்கு ரிலேட்டான நிறைய புக்ஸு நிறையா இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்து இந்தாங்க இதை நீ வச்சு படிமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா. வந்துட்டு இல்லை வேண்டாம், நீங்களே கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அப்படியெல்லாம் இல்லை, நீ எடுத்துகிட்டு போய் படி, இங்கே பாரு என்னோட பையனுக்கு கிடச்சி நீ நல்ல ஃப்ரெண்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நீ எடுத்து படி, நீ எப்போ எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறியோ அப்போ கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதை விக்டருமே பார்த்துருப்பான். ஸோ அம்மா பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவனுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும். இங்கே பாரு நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், ஸோ தாராளமாக எடுத்துகிட்டு போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கட் பண்ணால் விக்டர் இருக்கான், அவன் வந்து அவளை ட்ராப் பண்ணலாம் சொல்லி போகலே பசி எடுத்துருக்கும். ஸோ ஹோட்டல் போய் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்ருப்பாங்க. அப்போ குட்டி ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சாரி என்னை மன்னிச்சிக்கோ, என்னால் தான் அன்றைக்கி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சாரி கேட்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் விக்டர் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இல்லை உன்னாலேலாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி நான் தான் சாரி சொல்லணும், அவள் நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டான்னு, இல்லை என்னாலே அவள் கூட சர்வே பண்ணுறது கஷ்டம் தான், ஸோ அதனால தான் நம்ம பிரேக்கப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லியிருந்திருப்பான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினி காட்டாங்க, அதாவது வயசான ஹீரோயினி. ஸோ அவள் வந்து அவங்க சித்தப்பா இருக்காங்களா அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ சித்தப்பா அவங்க சித்தி எல்லாத்துக்குமே வயசாகிருந்திருக்கும். ஸோ இவங்க எதிர்ச்சியாக வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க
டிவியில் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பையனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ இதை பார்த்து இவங்க டக்குன்னு என்ன எமோஷனல் ஆகி இந்த காலத்தில் இப்படி எல்லாமே நடக்குது, என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க, ஒரு சின்ன குழந்தையும் கூட நம்பி எங்கேயுமே அனுப்ப முடியல, அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க, என்ன தான் உலகம் இதுமோ, பேரண்ட்ஸை சொல்லணும், ஒழுங்காக பார்த்துக்காத அப்பா அம்மாவை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தியும் கொஞ்சம் ஹார்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி பேசுகிறத ஹீரோயின் அங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் டக்குன்னு பேசியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட கடைசி பையனைத்தானே ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் அவன் இறந்து போயிட்டான். இதையெல்லாம் கேட்குற ஹீரோனி ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்திருப்பாள். ஆனால் அவன் மைண்ட் வாய்ஸில் மட்டும் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அதாவது இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா, உங்கள் கூட இருக்கும்போது என்னையவே கடத்திட்டு போயிருப்பாங்க, அதாவது எங்கள் அம்மா மட்டும் என் கூட இல்லைன்னா இந்நேரம் நானுமே யாராவது ஊரில் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். ஸோ கட் பண்ண அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது குட்டியாக இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாள். ஸோ இவங்க சித்தப்பா என்ன சொல்லுவார், விறகெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாரு. ஸோ இவ போய் காட்டுக்குள்ளேருந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த தட்டான்லாம் இருக்குமில்ல, பிளாக் கலர் தட்டான், ஸோ அதை அங்கே இங்கேயும் பறந்துட்டுருக்க இவ இதை பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இவளுமே இன்னொரு தங்கச்சியுமே சுற்றி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பாட்டிமா ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு மரத்துக்கு கீழே. ஸோ யாரா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல ஒரு ஆண்டி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஆண்டி கரெக்டாக ஹீரோனியை பார்த்து இங்கே கொஞ்சம் வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ போனால் அவகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய் சேஞ்ச் மாற்றிட்டு வந்து தரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் சேஞ்ச் மாற்றிட்டு வந்து இந்த ஆண்டி கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆண்டி கிட்ட கொடுத்தோன்னே இது எனக்கு போதும், இதை நீ போய் வாங்கிட்டு வந்தியில, அதுக்காக இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவளுக்குமே ஓகே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஆண்டி திருப்பி இன்னும் கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து இது அந்த தூரத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய் மாற்றிட்டு வா, ஏன்னா இந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக தரமாட்டாங்க, ஸோ நீ அந்த கடையில் போய் சேஞ்ச் மாற்றிட்டு வந்து தரியா, ஸோ நான் அதில் உனக்கு பாதி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவளுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி காசு தராங்களே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பா. ஆக்சுவலி அது ஒரு ஸ்கெட்ச் மாதிரி, இவங்களோட ஆளுங்க அந்த பக்கம் வண்டியில் வந்து நின்றுருப்பாங்க. ஸோ இவளை தூக்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ இவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விறகு கொண்டு போய் நீங்கள் பாருங்க என் பொண்ணை கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ விறகு வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆமாம் உன் பொண்ணு விறகட போனால் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க என்னது என் பொண்ணு வரலையா, ஸோ அவளை கூட பார்த்துக்க முடியல உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து பதட்டப்பட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இப்படி அவங்க வேன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா போய் காமிச்சு அம்மா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யார் இங்கே வர சொன்ன அப்படின்னு பிடிச்சி திட்டிருப்பாங்க. இல்லைம்மா ஒரு ஆண்டி தான் காசு மாற்ற சொல்லி கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. இதை கேட்டு அவங்க மாதிரி எங்கே அந்த ஆண்டி முதல்ல எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோனையும் கூட்டு போய் காமிச்சிருப்பா. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆண்டி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது கடத்த வந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு யார் கூப்பிட்டாலும் எதுவுமே கூட்டு நம்பி போகாத, எது கொடுத்தாலுமே நீ வாங்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோனி இப்போ நினச்சி பாப்பா அப்போ அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பா. ஸோ அதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Sellu Voiceover. Tata, bye bye.